அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் நடித்த திருமலை படத்தில் ஒரு டயலாக் வருங்க. அது பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை ஒரு வட்டம்டா, இங்கே நீயும் பெரிய இல்லை நானும் பெரிய இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் சூப்பரான டயலாக். அப்போ பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. இது அஜித்தை குறித்து தான் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வதந்திகள்லாம் பரப்பப்பட்டது. இது அப்போ அஜித்துக்கு விஜய்க்கும் பொருந்துச்சோ இல்லையோ, ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ்க்கும் சவுக்கு சங்கர் அவர்களும் பொருந்துன்னு வச்சுங்களேன். அது போன ஆட்சி காலத்தில் இந்த அருண் ஐபிஎஸ்ஸை வைத்துக்கொண்டு சவுக்கு சங்கர் அவர்களை எந்த அளவுக்கு புளியணுமோ புளிஞ்சு தள்ளினாங்க இந்த திராவிட கழக அரசு. ஆனால் வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்ற மாதிரி அதாவது ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் அருண் ஐபிஎஸ்ஸை வச்சு செய்கிறாருன்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசும் அருண் ஐபிஎஸ் மீது பார்த்தீங்கன்னா புகார் வந்தால் அதை விசாரிக்க வேண்டும், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிருச்சு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது அருண் ஐபிஎஸ் அவர்கள் சொத்தை நிறைய சட்டத்துக்கு விரோதமாக முறைகேடாக சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரிடம் புகார் அளித்திருக்கிறார். அங்கே புகார் அளித்தது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதை சார்ந்தும் நம்மளும் நிறைய விஷயங்களை பேச போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த திராவிட கழக அரசு செய்த ஊழல்களையும் லஞ்ச லாவணங்களையும் ஆதாரத்தோட அவர் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா புட்டு வச்சார். இதுக்கு பார்த்தீங்கன்னா பயந்து போன இந்த திராவிட கழக அரசு அருண் ஐபிஎஸ்ஐ வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா சென்னை மாநகர ஆணையராக இருந்தாருங்க. இவரை வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இவர் மீது குண்டாஸ் போடுறது என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கஞ்சா வழக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட வழக்கை போட வச்சாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் சமயத்தில் இவர் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பேசவே கூடாது, 6 மாதங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரை பார்த்தீங்கன்னா வழக்கு மேலே வழக்கு போட்டு மனச்சொல்ல ஆக்கினதுலாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கப்புறம் அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா உச்சகட்டமாக அதாவது அருண் ஐபிஎஸ்ஸை இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆதாரங்களை எடுத்து வச்சு அவர் சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தார். ஆனால் தமிழக அரசு அவரே பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக அமர்த்தினதுக்கப்புறம் முதல்ல வருத்தப்பட்டதும் கண்டனங்களை தெரிவித்தும் சவுக்கு சங்கர் தான். அதனால் ஒட்டுமொத்த தமிழகத்தை சேர்ந்தவர்களும் என்ன நடக்குதுன்னு எதிர்பார்த்திருந்த சமயத்தில் தமிழக வெற்றி கழக அரசு சுதாரித்து கொண்டு அவர் வேறு துறைக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக மாற்றுறதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே செந்தில் பாலாஜி, ஏவாவேலு இவர்களெல்லாம் தப்பிக்க விட்ட விஷயங்களையும் சவுக்கு சங்கர் அவர் தெளிவாக எடுத்து சொன்னார். ஆனால் தற்போது அவர் அதாவது அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஏகப்பட்ட சொத்தை குவிச்சு வச்சிருக்காராங்க. உண்மையிலுமே அவர் சொத்து குவிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கணக்கில் அடங்காத இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தா இங்கே அதாவது திராவிட கழகத்திற்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாகவே போயிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் தெரியும் வச்சுங்களேன். அந்த அளவுக்கு சொத்தை எங்கெங்கெல்லாம் வருதோ, அதாவது அவங்க மனைவி ஐஆர்எஸ் அதாவது மத்திய துறையில் பணியில் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஸ் இருக்கும் பொழுது அவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் லஞ்ச லாவணியங்களை வாங்கி சொத்து மேலே சொத்து குவிச்சு வச்சுருக்காங்க வச்சுங்களேன். இதில் முக்கியமாக சவுக்கு சங்கர் அவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டு என்னன்னா, இங்கே வெங்கடேச பெருமாள் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி மயிலாப்பூரில் சென்னையில் மயிலாப்பூரில் இயங்கிக்கிட்டு வருது. அங்கே பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் தாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் 24 கோடி கடன் வாங்கினதா, அதாவது அவங்க மகள் 2 பேர் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காவ்யா அருணும் பார்த்தீங்கன்னா சார்வியா அருணும் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க பேரில், அதுவும் அவங்க மனைவி பேர்லையும் இந்த பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதில் பங்குதாராக இருக்காங்க வச்சுங்களா. 3 பேருமே பங்குதாராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேர், அதாவது இந்த பெண்கள் 2, அந்த குழந்தைங்க 2 பேர் பேர்லையும் 24 கோடி வாங்கினதாக வருமானத்து வரித்துறையில் போய் கணக்கு காட்டியிருக்காங்க. எப்படிங்க ஒரு கல்லூரியில் படிக்கிற பொண்ணை நம்பி 24 கோடி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதை முக்கியமாக விசாரிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 கம்பெனிகள் இதே போன்று பினாமிகள் மூலம் இயங்கி வருகிறது. இதெல்லாம் எப்படி வந்துச்சு ராஜா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுக்கு அவர்கள் எடுத்து வைக்கிறாரு. ஏன்னா ஒரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் சென்னை ஆணையராக இருக்கும் பொழுதும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக பணியமர்த்தினதுக்கப்புறமும் எவ்வளோ சம்பளம் வாங்கினார், எத்தனை வருடங்களாக அவர் வேலை செய்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் அருண் ஐபிஎஸ் மனைவி யமுனா தேவி அவர்கள் ஐஆர்எஸ் துறையில் மத்திய பணியில் ஈடுபடும் பொழுது அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்ற கணக்கீடெலாம் எடுத்தால் இந்த சொத்து எப்படி வந்துச்சுன்றத கால்குலேஷன் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், சொல்லி முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அவர் வெளில வர முடியாது. திரும்ப ஏகப்பட்ட வழக்கு இவர் மேல் இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் ஒரு விஷயம் பேசப்பட்டு வருகிறது. அருண் ஐபிஎஸ் வீட்டில் தனியாக ஒரு அறை, அதாவது பாதாள அறை இருக்குதான், அதில் ஏகப்பட்ட பணங்களை அவர் குவித்து வைத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் பேசப்பட்டு வருகிறது. அப்போது இதெல்லாம் செய்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் யாருக்கு துணையாக இருந்தார்?
பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகத்திற்கு துணையாக இருந்து செயல்பட்டது தெரியுதா இல்லையா? அப்போது இதை தான் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அவர் அதாவது போன ஆட்சி காலத்திலே சொன்னார், ஆனாலும் முடியல. ஏன்னா அவங்க ஆட்சி எதிர்த்து பேசினா சும்மா விட்டுருவாங்களா? இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கப்புறம் ஏன்னா தமிழக வெற்றி கழக அரசு அருண் ஐபிஎஸ் அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் வந்து மாற்றினதுக்கப்புறம் யாரெல்லாம் அவர் மீது புகார் கொடுக்குறார்களோ அதை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதன் பெயரில் சவுக்கு சங்கர் அவர்கள் தரப்பிலும் பார்த்தீங்கன்னா ஆதாரம் நான் வைத்திருக்கிறேன், இங்கெங்கெல்லாம் இவர்களுக்கு பினாமி மூலம் பார்த்தீங்கன்னா கம்பெனிகள் இயங்குகிறது, இந்த அளவு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்ற ஆதாரம் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியே, அதாவது அருண் ஐபிஎஸ் மீதும் அவர் மனைவி மீதும் 2 குழந்தைகள் அவர் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க, 2 குழந்தைகள் மீதும் சொத்துக்கள் ஏகப்பட்ட சொத்துக்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது, பினாமிகள் பேரிலும் சொத்துக்கள் இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புகார் மனு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய உள்துறை நிதித்துறைக்கும் பார்த்தீங்கன்னா கடிதம் வாயிலாக பார்த்தீங்கன்னா புகார் மனு அளித்திருப்பதாகவும் கூறுகிறார். அதாவது அவர் குற்றம் சாட்டுறது இதுதாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடாக இவ்வளோ பணங்கள் குவிச்சிருக்கீங்களா, சொத்தெல்லாம் குவிச்சிருக்கீங்களா, இதெல்லாம் எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தார்கள் அப்படின்ற விஷயங்கள் வந்துச்சுன்னா அதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துன்னு வச்சுங்களேன், அவங்களும் சிக்குவார்கள். அப்போ அருண் ஐபிஎஸ் சிக்குனா பினாமி சிக்குவாங்க, பினாமி சிக்குனா அதற்கு அப்புறம் யாரெல்லாம் கொடுத்தாங்கன்றது தெரிய வருமா இல்லையா? அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே முக்கிய புள்ளிகள் எல்லாம் மாட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதில் முக்கியமாக நம்ம இன்னொரு விஷயத்த வந்து பேச போகிறோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து யூடியூப்பில் அருண் ஐபிஎஸை பற்றி பேசிக்கிட்டே வர்றார், ஏகப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டு வர்றார், புகார் கொடுத்துக்கிட்டே வர்றாரு, இதெல்லாம் அவர் செய்கிறாரு, சட்டத்துக்கு விரோதமாக செய்கிறாரு, என் மேலே வந்து பார்த்திங்கன்னா குண்டாசும் போடப்படும் விஷயங்களை குறித்தும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, நான் வந்து கஞ்சா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கஞ்சா வழக்குலையும் என்னை வந்து பார்த்திங்கன்னா பதிவு செஞ்சு அதுவும் வழக்கு போட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு வழக்கம் போட்டதெல்லாம் உடச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் வாங்கிட்டு வந்தார். அப்படி இருக்கும் பொழுது இங்கே அருண் ஐபிஎஸ் தெரியுங்களா, அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அதாவது அருண் ஐபிஎஸ் மீது பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்புகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்கேயுமே அவர் குறிப்பிடல, அதை சம்மந்தப்பட்ட வழக்கு பதிவே செய்யலை. சம்மந்தமில்லாதான் வழக்கு பதிவு செஞ்சதை தவிர அவதூறு பரப்புகிறார் சவுக்கு சங்கர் அப்படின்னு வழக்கு பதிவு செஞ்சுருந்தாருன்னா அப்பயே அருண் ஐபிஎஸோட சோழி முடிஞ்சிருக்கும். ஏன் இவர் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆதாரங்களும் சவுக்கு சங்கர் வச்சுருக்காருங்க. அது லஞ்சம் வாங்கினது, ஊழல் செய்தது, அருண் ஐபிஎஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது அவர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஆதாரப்பூர்வம் எடுத்து வச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா யூடியூப்ல பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா இவர் அருண் ஐபிஎஸ் தப்பிப்பதற்காக தான். வேறொரு வழக்கில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து வழக்கு பதிவு செய்து அவர் மீது மன உளைச்சலாக்குன்ற ஒரே விஷயத்துக்கு தான் போட்டாங்க. யூடியூப் போட்டு எப்படியா ஓடி போயிடணும், காணாமல் போயிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் பண்ணாங்க. ஆனால் இங்கு அது என்ன, நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழக அரசு விஜய் அவர்கள் முதல்வர் ஆவார்னு இவங்களாம் கனவுல நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சா, இங்கே சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து திரும்பியும் அவர் வேட்டையை ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் மீது குண்டாஸ் போடப்பட்ட விஷயங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டே வந்து ரீஒர்க்கு செய்தது, திருப்பி கண்டனம் தெரிவித்தது. ஆனால் சவுக்கு சங்கர் மீது வழக்கு போடுவதை அருண் ஐபிஎஸ் விடவே இல்லை. இதற்கு முக்கிய காரணம் இங்கே டிஎம்கேவோட அழுத்தம் தான் வச்சுங்களேன். இங்கு தற்போது நடக்கும் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அருண் ஐபிஎஸ் அவர்களும் அவர் மனைவி குழந்தைகள் எல்லாம் ஒரு வட்டத்திற்குள் வந்துவிட்டார்கள். பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அவர்கள் வந்து கண்ணில் விளக்கணை ஊற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உளவுத்துறை டிஐஜியாக இருக்கக்கூடிய அகர்கர் அவர்களும் வந்து நிறைய உதவிகள் செஞ்சுட்டு வர ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு பின்னாடி நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் அதாவது அகர்கர் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழக அரசிற்கு செவ்வனே அவர் பணியை செய்து கொண்டு வந்து சேர்க்கிறார். அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து தப்பிக்கவே முடியாது. இதுல சவுக்கு சங்கர் அவர்கள் வைத்த கோரிக்கை, முதல் கோரிக்கை என்னன்னா 2 பேருமே உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். கூடிய விரைவில் அருண் ஐபிஎஸ் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அதை கூடிய விரைவில் நாம் எதிர்பார்ப்போம். தமிழக முதல்வர் அவர்கள் வந்து அருண் ஐபிஎஸ்க்கு பின்னாடி இருக்கிறவங்க சும்மா சாதாரணங்கள்லாம் கிடையாது. அவர் யார் தீய சக்தின்னு சொன்னாரோ அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து முதல்வரும் இதை சாதாரணமாக விட்டுவிட மாட்டார், அருண் ஐபிஎஸ் அவர்களையும் விட்டுவிட மாட்டார். கூடிய விரைவில் அவர் கைது செய்யப்படும் சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம் அப்படின்ற விஷயங்களை கூறி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை உண்மைக்கு நிகராக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். நன்றி.